நாம எல்லாருமே எகிப்தில் இருக்கிற பிரமிட்ஸை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்தியாலையும் இந்த பிரமிட்ஸுக்கே டக்கர் கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலான ஒரு ஷொக் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்தியாவோட கீழே அண்டர் கிரவுண்டில் என்டையர் சிட்டிஸ் இருந்திருக்கிறதா ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில் இருந்த ஏன்ஷியன்டான அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ், டனல்ஸ், சேம்பர்ஸ் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் மித்தா இல்லைன்னா ரியலாக இருந்துச்சா, இதெல்லாம் டீட்டெயிலாக பிரேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழங்காலத்தில் இந்தியாவில் வாழ்ந்த அரசர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, மேல் மட்டத்தில் மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் கூட வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்படி பூமிக்கு அடியில் ஏன் வாழணும்னா அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னா கடும் வெயில். ஸோ அந்த காலத்தில் இப்போ மாதிரி மின்சாரம், குளிரூட்டக்கூடிய வசதிகள் இதெல்லாம் இருக்கல. ஸோ அதனாலே அவங்களோட பூமிக்கு அடியில் இருந்தால் வெப்பம் குறைவாக இருக்கும், வாழ்றதுக்கும் சுலபமாக இருக்கும்னு முடிவெடுத்திருக்காங்க. அண்ட் எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு. போர்க்காலங்களில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தாக்குறப்ப பூமிக்கு அடியில் மறையலாம், இல்லைன்னா ரகசியமாக அங்கே வாழலாம். இதனால உயிரையும் சரி நகரத்தையும் சரி காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறமா ரகசிய வாழ்வுக்காகவும் பொருட்களை சேமிக்கிறதுக்காகவும் பூமிக்கு அடியில் வாழ்ந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த தங்கம், உணவு, தானியம், முக்கிய ஆவணங்கள் இது எல்லாமே பூமிக்கு அடியில் பாதுகாத்து சேமித்து வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் பழங்கால இந்தியாவில் பூமிக்கு அடியில் ரகசியமான அறைகள், சுரங்க பாதைகள், மறைமுகமான வழித்தடங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வெறும் கதையில், இதெல்லாம் நிரூபிக்க இன்னைக்கு கூட இந்தியாவில் மிக பழமையான கட்டிட சிதைவுகள், சுரங்கங்களோட தடயங்கள், ஆய்வு சான்றுகள் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட பழங்கால இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு தான் துவாரகை நகரம்னு சொல்லப்படுது. புராணங்கள்லையும் பழைய ஹிஸ்டரி குறிப்புகள்லையும் இந்த துவாரகை நகரத்தை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஆட்சி நடந்த நகரம்னு சொல்லப்படுது. காலப்போக்கில் இந்த நகரம் கடலுக்குள்ள மூழ்கிட்டதா சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ இதை பற்றி கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கடலுக்குள்ளே போய் ஆய்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஆய்வில் அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. கல்லால் செய்யப்பட்ட கட்டிட தடயங்கள், நேராக அமைந்த சாலைகள், உயரமாக இருக்கக்கூடிய சுவர்களோட அடையாளங்கள் இதெல்லாமே கடலோட அடிப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, பழங்கால இந்தியர்கள் நகரங்கள் சாதாரணமாக இருக்கல, முன்னேற்றமான திட்டங்களோட அறிவார்ந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எல்லோராவும் அஜந்தா குகைகளும். இந்த குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கட்டப்பட்டது இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய மலையை முழுமையாக வெட்டி அதுக்குள்ள கோவில்கள், மண்டபங்கள், பாதைகள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அதாவது மேலே இருந்து கீழே வர முழு கட்டிட அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறுமை இல்லாமல் திட்டமிடப்பட்டு செதுக்கியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இன்னைக்கு போல இயந்திரங்கள், மின் சாதனங்கள் இல்லைன்னா நவீன கருவிகள் இது எதுவுமே இருக்கல. அப்படி இருந்தாலுமே கூட அவங்களோட கணக்கியல் அறிவு, அளவீட்டு ஒழுங்கு, அமைப்பு சமநிலை, அது மட்டும் இல்லாமல் திட்டமிடல் திறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய இந்திய நூல்கள்லையும் சரி, புராணங்கள்லையும் சரி பாதாள உலகம்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்படுது. ஸோ பல பேர் இதை வெறும் கற்பனை உலகம்னு சொல்லி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நரகம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பாதாள உலகத்தை பற்றி சில ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதாள உலகம்னு சொல்லக்கூடியது ஒரு நரகம் கிடையாது, அது உண்மையிலேயே பூமிக்கு அடியில் இருந்த நகரங்களாக இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நகரங்களில் பார்த்தீங்கன்னா நீர் சரியாக ஓடுற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற நீர்வழி அமைப்புகள் எல்லாம் இருந்திருக்கு. இருள வாழ வசதியாக ஒளி போகக்கூடிய வழிகள் எல்லாம் இருந்திருக்கலாம்னு சொல்லி கூறுறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆதாரமாக இன்னைக்கு இந்தியாவில் பல பகுதிகளில் முழுமையாக ஆராயப்படாத பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பல ஆய்வு குறிப்புகள் தெரிவிக்குது. ஸோ இதனால இந்த பாதாள உலகம்னு சொல்லப்படுது வெறும் கதை மட்டும் இல்லாமல் பழங்கால இந்தியர்களோட பூமிக்கு அடியில் இருந்த வாழ்வோட சான்றாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு மொத்தமாக பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, பழங்கால இந்தியாவில் வாழ்ந்த நாகரிகங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ரொம்பவுமே முன்னேறிய நிலையில இருந்திருக்கு. எகிப்தோட பிரமிட் மட்டும்தான் உலக அதிசயங்கள்னு நினைச்சோன்னா அதுதான் இல்லை. இந்தியாவோட பூமிக்கு அடியில் மறைந்த அற்புதங்கள் எல்லாம் இன்னுமே முழுமையாக வெளிப்படலைன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் இன்னும் இதை மாதிரி நிறையவுமே மறைந்த ரகசியங்கள் எல்லாம் இருக்குமா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.